சொல்லும் போது நல்லா கெட்டியே இருக்குன்னா போட்டு 50 மாடு அவங்க பட்டியல் போயிடணும். இந்த சும்மா அப்படியே 2 பேரும் கையில் பிடிங்க, 2 பேரும் பிடிங்க. இந்த இது 2 பேரும் ஆளு கொஞ்சம் தான் தலையில கொஞ்சம், இந்த முதுகுல கொஞ்சம், அங்கே பின்னாடி கொஞ்சம் வைங்க. 3 இடத்துல அங்கே கொஞ்சம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. உங்க பேருங்கய்யா? வீரசாமிங்க. வீரசாமி. எந்த ஊர்ல இருந்து வாரீங்கய்யா? நாங்க அரூருக்கு வந்தாட்ட வேப்பமிட்டிங்க ஐயா. அரூர்ல இருந்து வரீங்க அப்படிதானே? ஆமா ஆமாங்க. அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வாரீங்க? முதல் டைம் வந்து ஒரு மாடு வாங்கினங்க ஐயா. முதல் டைம் வாங்குனீங்க ஒரு மாடு. மாடு எப்படி இருக்கீங்க? மாடு நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கு. என்ன கலர் மாடு வாங்குனீங்க? இது எச்எப் தாங்க, கருப்பு எச்எப் தான் வாங்குனீங்க. சரி, இன்னைக்கு வந்து மாடு எப்படி மாடு வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? அதோட இன்னும் நல்ல மாடா வாங்கலாம்னு வந்தங்க. சரிங்க. இப்போ அது மாதிரி மனசுக்கு பிடிச்சி அதே மாதிரி வாங்கிருக்கீங்க. அதே மாதிரி மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமாங்க. சரி, ஓகேங்கய்யா. மாடு குணம்ல பாத்தீங்களா எப்படி? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சரி, இந்த மாடு பிடிக்க காரணம் என்னங்க, அதை பத்தி சொல்லுங்க. மாடு நல்லா பிடிச்சிருக்குது, அதனால பிடிச்சுங்க ஐயா. ஓ, மாடு இந்த மாடு பிடிச்சிருக்கு, அதனால இந்த மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? சரி, குணம் பாத்தீங்களா? குணம் நல்லா இருக்குங்க. தூரி எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே சுழி பாத்தீங்களா எப்படி? சுழிலாம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. 1 லிட்டர் பால் நம்ம ஏரியா எவ்வளோங்கய்யா? என்னங்கய்யா? 1 லிட்டர் பால் நம்ம ஏரியால எவ்வளோ? எங்க ஏரியாவில் 30-32 போடுறாங்க. 30-32 போடுறாங்க. சரி, ஓகே. மாடு வளர்ப்பு லாபம் இருக்கா இல்லையா? லாபம் இருக்குங்க ஐயா. எத்தனை மாடு வளர்க்கலாம்னு எண்ணத்துல இருக்கீங்க? நாங்க ஒரு 15 மாடு 20 மாடு வளர்க்கலாம். எத்தனை மாடு இருக்கு வீட்டுல? இப்போ 3 மாடு இருக்குதுங்க. 3 மாடு இருக்கு. இன்னொரு மாடு எங்க வாங்குனீங்க? இன்னொரு மாடு இங்கே இவர்கிட்டே தான் வாங்கினேங்க. மொத்தம் 3 மாடு இங்கே தான் வாங்கிருக்கீங்க? இல்ல நான் பழைய மாடு ஒண்ணு, புது மாடு அதுக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்ன ஒண்ணு வாங்கினேன். மனசுக்கு பிடிச்சி இன்னொரு மாடு இவர்கிட்டே வாங்கலாம்னு வந்திருக்கீங்க. ஆமா. இன்னும் மாடு வாங்குவீங்களா? இன்னும் 10 மாடு வாங்குங்க. இங்க தான் வாங்குவீங்க? இங்க தான் வாங்குவோம். எதனால இங்க வாங்குன்னு சொல்றீங்க? இங்க வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. அவர் சொன்னபடி நல்லா இருக்கு. சொன்ன 20 லிட்டர் பால் சொன்னாரு. 20 லிட்டர் பால் நல்லா வருது. பால் இருக்கு. மாடெல்லாம் நல்லா இருக்கு. குணம் சொன்னாரு. குணமும் அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இருக்கு. இங்க இருக்க எல்லா மாடு எப்படி இருக்கு? எத்தனை மாடு இருந்துச்சு நீங்க வரும்போது? நாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு 15-20 மாடு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 30 மாட்டுக்கு பக்கம் இருக்கு. 30 மாடு இருந்துச்சு. இந்த மாடு வாங்கிட்டு போறீங்க? வாங்கிட்டு போறேன். மன திருப்தியா வாங்கிட்டு போறீங்க? வாங்கிட்டு போறோம். சரி.